என்னுடைய கமிட்மெண்ட் ரொம்ப குறைவு, என்னுடைய செலவுகளும் ரொம்ப குறைவு. நம்ம வந்து நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கேட்ட கொஸ்டின் தான். பிகாஸ் வண்டி ஓடிட்டுருக்கு, பணம் வந்துட்டுருக்கு. அப்போ வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க. இது எல்லாத்தையும், அதாவது இதையும் வச்சுக்கலாம் அதையும் வச்சுக்கலாம், அப்படி எடுக்கல. நான் அப்படி எடுக்க மாட்டேன். நீங்கள் வந்து ஒரேடியாக தூக்கி போட்டு நம்ம புதுசாக ஃப்ரம் ஜீரோன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் பண்ணும்போது இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஒன்று இருக்கும். தட் இஸ், என்னடா அது ஆஃபீஸ் வேலை, ஏதோ ஒன்றுடா நம்ம விட்டுட்டு நம்ம பேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்ல, பட் பயப்படுவாங்க. உங்களுக்கு அந்த பயம் இருந்ததா? எனக்கு பயமே இல்லை. ஏன்? பிகாஸ் அது என் கமிட்மெண்ட் ரொம்ப குறைவு. நான் ரொம்ப பெருசாக மாசம் ஆச்சுன்னா வேறு வழியே இல்லை, நம்ம இதுக்கு செஞ்சே ஆகணுன்ற மாதிரி கமிட்மெண்ட்டு வச்சுக்கிறது இல்லை. இப்போ கொஞ்சம் கமிட்மெண்ட் வந்துருச்சு, ஏன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃபு இது இவங்களுக்காக அதையும் குறைக்கிறதுக்கு தான் நான் நிறையா முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய கமிட்மெண்ட் ரொம்ப குறைவு, என்னுடைய செலவுகளும் ரொம்ப குறைவு. அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக, அப்போ நான் பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு கமிட்மெண்ட் இல்லை. வீட்டு வாடகை மட்டும்தான் இருந்தது, ஒரு 16,000 ரூபா வாடகை. நான் என் பேங்கில் ஒரு 2 லட்ச ரூபா ஏதோ இருந்தது. நான் என் மனைவிட்ட சொன்னேன், இந்த வாடகையும் வீட்டு செலவுக்குமே ஒரு 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 7-8 மாதத்துக்கு இது வந்து போதும்ல, நீ இதை வச்சு பார்த்துட்டு அதுக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனேன். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ்.